வேதத்துல எடுத்து பாருங்க. செத்து சில மணி நேரம் தான் ஆச்சான், யவிருவின் மகள் உயிரோட எழுப்பி கொடுத்துட்டாரு. செத்து ஒரு நாள் 2 நாள் தான் ஆச்சான், நாயின் ஒரு விதவையின் மகன் எழுப்பி கொடுத்துட்டாரு. செத்து 4 நாள் ஆயிடுச்சான், நாரி போயிடுச்சான். லாசரு அவனையும் உயிரோட எழுப்பி கொடுத்துட்டாரு. எசேக்கியேல் 37 போய் வாசிச்சு பாருங்க. உலர்ந்த எலும்புகள், செத்து 100 ஆண்டு ஆயிடுச்சான், அந்த எலும்புகளை கூட மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து கர்த்தர் நிற்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க, முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான், உன் வியாபாரம் பினிஷ்டு, இதுக்கு மேல நடக்காது. நான் சொல்றேன், என் தேவனை நம்பி சொல்றேன், நீங்க கர்த்தரை விசுவாசிங்க. எந்த எண்டில் இருந்தோம் அதை மீண்டும் துளிர்க்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 2000 வருஷம் கழிச்சு எருசலேமையே கொண்டு வருவாருன்னா நம்மையும் தேவன் கொண்டு வர வல்லமை உள்ளவர்.